வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி குழிப்பணியாரம், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. அதுக்கு நான் நேற்று நைட்டே கருப்பு கவுனி அரிசி 1 கப் ஊற வச்சுருக்கிறேன். இந்த சேம் கப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. 1 கப் உளுந்து, அதை இப்போ நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழிப்பணியாரத்துக்கு தேவையான மாவு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இதிலே கல் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இந்த பாருங்கள், ஒரு பவுல் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் சாப் பண்ணது போட்டுடலாம். இதுக்குமே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வதக்க வேண்டாம், அதை அப்படியே போட்டுடலாம். அப்போ தான் நல்லா அந்த வாசனையாக இருக்கும். இதை வதக்கிட்டு அந்த மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாய், அந்த சாப் பண்ண கருவேப்பிலை, அது பச்சையாக தான், அதை வதக்கலை, அப்படியே போட்டிருக்கிறேன். இப்போ அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போது குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே உடம்புக்கு நல்லது, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி ஒரு பிடியாவது சாப்பிட்ணும் அப்படின்றது டாக்டர்ஸோட அட்வைஸ். அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். இது புட்டு மாதிரி செய்யலாம், கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், குழிப்பணியாரம் செய்யலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு உணவு. ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான். ஓகே, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 90% இந்த ராகி இது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், திருப்புறதுக்கு நல்லா ஈஸியாகவே வருது. திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிச்சோன்னா எவ்வளோ சாஃப்டாக வருது. இங்கே பாருங்கள், இத்தனைக்கு சோடா மாவு எதுவுமே நான் சேர்க்காமலே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. நல்லா யூஸ் பண்ணுங்கள். செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.
வாவ், சூப்பர்ப்! அருமையான சுவையில் கருப்பு கவுனி குழிப்பணியாரம் இஸ் ரெடி. நீங்கள் வந்து தேங்காய் சட்னியில் வச்சு சாப்பிட்லாம், சர்வ் பண்ணலாம். நான் வந்து செட்டிநாடு பூண்டு சட்னி எடுத்துருக்கிறேன், ப்ளஸ் அந்த பீர்க்கங்காய் தோலில் செஞ்சுருக்கேன் அந்த சட்னி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. இத்தனைக்கும் நான் சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்றத. ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் காண்டாக்ட் சவுத் ஸ்டைல் சேனல். சப்ஸ்கிரைப், லைக், comment and share with your friends. Thanks for watching.